ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு ஒரு பொயட்டிக் டிவைஸ் என்னென்னா ஆக்சிமரன். OXYMORON ஆக்சிமரன். ஆக்சிமரன்னா முரண் அணி இல்லைன்னா முரண் தொடை அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ பவர்ஃபுல் rhetorical device that combines two contradictory words to create a unique expression. டூ அப்போசிங் ஐடியாஸை வந்து ஒன்று சேர்த்து வச்சு ஒரு புது எக்ஸ்பிரஷனை கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆக்சிமரன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்லி ஃபைட். என்னம்மா அங்கே சண்டை கேட்டால் மேம் நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக ஃபைட் பண்ணுறோம் மேம் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்லினஸ் இருந்துச்சுன்னா அங்கே என்மிட்டி இருக்காது, என்மிட்டி இருந்துச்சுன்னா அது ஃப்ரெண்ட்லினஸ் இருக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டூ அப்போசிங் ஐடியாஸை ஒன்றா சேர்த்து கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு யூனிக்காக இருக்குது கேட்குறதுக்கு, பார்க்குறதுக்கு, எழுதுறதுக்கும், படிக்கிறதுக்கும், ரசிக்கிறதுக்கும் அப்படின்றதால நிறைய போயட்ஸ் வந்து தமிழ் போயட்ஸ் வந்து இந்த டிவைஸ் அதிகம் பயன்படுத்துவாங்க தங்களுடைய இலக்கியங்களில். ஓகே, இப்போ சில சாங்ஸ் மூலமாக நம்ம இந்த ஐடியாவை இன்டென்சிஃபை பண்ணலாம் நான் நினைக்கிறேன். நம்முடைய ஃபர்ஸ்ட் சாங் பாருங்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே வழி நடத்தி சென்றாயே. பிறப்பு அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா இறப்புன்றது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு இடையில் இருக்கிற ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு நியூ எக்ஸ்பிரஷனை கொடுக்குறதால இதுக்கு பேர் ஆக்சிமரன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சாங் பார்க்கலாம். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம், புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமை கொள்ளும் சீரு நன்மை உண்டு. நன்மை தீமை இந்த ரெண்டு அப்போசிங் ஐடியாஸ் ஒன்றா சேர்த்து வந்திருக்கிறதால இதுக்கு பேர் ஆக்சிமரன். நான்கு கண்கள் பேசும்போது தாய்மொழிக்கிடமில்லை, மௌனம் பாடும் பாடல் போலே மனதுக்கு சுகமில்லை. மௌனம் பாடும் பாடல் போலே மனதுக்கு சுகமில்லை. மௌனம் அப்படின்றது ஓசைகளற்ற ஒரு நிலை. பாடல் அப்படின்றது நிச்சயமாக ஓசை இருக்கும். ஏன்னா பாடல்லாம் வார்த்தைகள் கொண்டு தான் பாடல். இப்போ வார்த்தைகளை பயன்படுத்தும் போது, பேசும்போது, அதை இசைக்கும் போது நிச்சயமாக ஓசை வரும் இல்லையா? இந்த மாதிரி ஓசையற்ற ஒரு நிலையும் ஓசை உள்ள ஒரு நிலையும் ஒன்றா சேர்த்து சொல்கிறதால இதுக்கு பேர் ஆக்சிமரன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நான் ஒரு சாங் சொல்கிறேன். அதில் எப்படி வந்து இந்த ஆக்சிமரன் வந்திருக்கு, இந்த முரணி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஓகே. விடைக்கொடு விடைக்கொடு விழியே கண்ணீரின் பயணம் இது, வழிவிடு வழிவிடு விழி உயிரே உடல் மட்டும் போகிறது, உயிர் சுனை ஊற்றிலே நெருப்பினை ஊற்றினாய், பௌர்ணமி கோப்பையில் இருள் குடித்தாய். ஓஹோ, இந்த சாங் முழுக்கவே முரணி அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற போயம் இது, சாங் இது. ஸோ நீங்கள் வந்து இந்த சாங்கில் எப்படி முரணி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.